11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா? ஸோ ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு மட்டும்தான் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதை ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எல்லா சாப்டர்ல இருந்துமே ரேண்டமா நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் எவ்ரி திங் பிலாங்ஸ் டு 5 மார்க்ஸ் ஒன்லி. ஸோ இந்த 5 மார்க் கேட்டகரியை ஏன் நம்ம இவ்வளோ ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இப்போ 7 கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் நம்மளுக்கு 20 சாப்டர் இருக்கு அப்படின்னா மேபி ஒரு 13 சாப்டர்ஸ் நம்ம வந்து யூஸ்லெஸ்ஸா படிச்சிருவோமோ அப்படிங்கிற ஃபியர் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனாலதான் நம்ம வந்து சாப்டர் வைஸ் மொத்தமா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல 5 மார்க்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா 5 மார்க்ஸ்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஒரு சாப்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டினாவது இருக்கு. ஸோ நீங்க கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 கொஸ்டின்ஸ் ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக நம்ம ஒரு சாப்டர்ல இருந்தும் ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் அப்படிங்கிற கேட்டகரியில எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன் நான் 17th சாப்டரோட நிப்பாட்டிட்டேன், we have 20 சாப்டர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா நான் உண்மையிலேயே சொல்றேன், இந்த 17 நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா தாராளமா 7 கொஸ்டின்ஸ் உங்களால அட்டன் பண்ண முடியும். அதுக்கு நம்ம வந்து கேரண்டியே கொடுத்துட்றோம். ஸோ நீங்க 20 சாப்டர்ஸ் தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. இந்த 17 சாப்டர்ஸ்ல இருக்கிற லிஸ்ட் பண்ண கொஸ்டின்ஸ் மட்டுமே, அதுவும் நான் வந்து இப்போ 1, 2, 3 லிஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த டாப் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸை மட்டுமே நீங்க பார்த்தா போதும். இது வந்து புக் பேக்ல இருக்கிற 5 மார்க் கொஸ்டின் நம்பர் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாப்டர் 17, 18, 19, 20 வந்துட்டு நான் அப்படியே விட்டுட்டேனே அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். இப்ப இந்த சாப்டர்ஸோட நம்ம ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ 5 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரம் சாப்டர் 17, 18, 19 and 20 நாம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டினை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. தட் இஸ் மோர் தேன் இனஃப். 4 சாப்டர்லயுமே உங்களுக்கு இருக்கிற 5 மார்க்கை நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுலயுமே நீங்க வந்து இன்னும் 3 மார்க்ஸ் படிக்கல, 3 மார்க் எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த சாப்டர்ஸ்லயே நீங்க வந்துட்டு எல்லாத்துலயுமே செகண்ட் 3 மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். நான் வந்து சின்ன பசங்க விளையாடுற மாதிரி 1, 2, 3, 4 நம்பர்ஸ் கேம்லாம் விளையாடல. உண்மையிலே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதுல எனக்கு இது எப்படி ஞாபகம் இருக்குன்னா எல்லாமே ட்ரூ எல்லாமே 1 அப்படிங்கிறதுனால எனக்கு ஞாபகம் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த லாஸ்ட் 4 சாப்டர்ஸ்ல நீங்க வந்து 3 மார்க்ஸ்ல எல்லாத்துலயுமே செகண்ட் கொஸ்டின் மேண்டேட்டரிலி படிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கறத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் அது எமர்ஜென்சி டைம்ல யூஸ் ஆகும். அண்ட் காமர்ஸ்ல நம்மளோட கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எதை ரிலே பண்ணிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் 5 சாப்டர்ஸ்ல இருந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தட் இஸ் யுவர் கொஸ்டின் நம்பர் 30 அண்ட் கொஸ்டின் நம்பர் 40 இன் யுவர் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பா நம்மளுக்கு லாஸ்ட் 4 to 5 சாப்டர்ஸ்ல இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் சம்டைம்ஸ்ல உங்களுக்கு புக் பேக்ல இருந்து தான் கேட்பாங்க. நாம அந்த சாப்டர் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ் படிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் 15 சாப்டர் படிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க விட வேண்டாம். அண்ட் நீங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ் படிக்கிறதுலயே உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர்ஸ் இருக்கும். நாம லிஸ்ட் பண்ணியிருக்கிற ஆல் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ் அண்ட் அது போக நீங்க வந்து ஏதோ ஒரு டெஃபினிஷன்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, டிஃபைன் மேனேஜ்மெண்ட், வாட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட், வாட் இஸ், அந்த மாதிரி வந்து டெஃபினிஷன்ஸை நீங்க வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா காமர்ஸ்ல அது நம்மளுக்கு நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் டெஃபினிஷன்லாம் நம்ம வந்து ஷார்ட்டா வந்து கண்டிப்பா வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் ரிலேட்டட் டு HUF ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி மாதிரி கொஸ்டின்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியா நம்மளுக்கு இருக்கும். ஹூ இஸ் கர்த்தா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நியர்லி ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ் படிக்கிறது மூலியமா மட்டுமே யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கோர் 60+ மார்க்ஸ் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன்ப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து 4 to 5 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? நியர்லி 4 to 5 மார்க்ஸ் அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு 20 மார்க்ஸ் கிட்ட வந்துடும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேல ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வேண்டாம். உங்களுக்கு எதுவுமே நான் படிக்கல அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் இது போக உங்களுக்கு வேற என்ன நீட் இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோக்கு கீழே எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. ஸோ நான் எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் லைவ் வரும்போது பிக் பண்ணிட்டு வரேன்.